Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு கள்ள உபதேசங்களை தர கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இவங்களை குறித்து வேதம் அநேக பகுதிகளில் எச்சரிக்குது. அதை குறித்து இன்றைக்கு தியானிக்கலாம். அதற்கான வேத பகுதி 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனம், 2 பீட்டர் சாப்டர் 2 verse 1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதழித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இந்த வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எந்தப்படியான உபதேசங்களை கொண்டு வருவாங்க? நம்மளை கிரயத்துக்கு மீட்டு கொண்ட ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை மீட்டு கொண்டிருக்காரு. அப்படி நம்மளை பாவத்தில் நின்று மீட்டு கொண்ட ஆண்டவரையே மறுதளிக்கக்கூடிய சில உபதேசங்களை எழுப்புகிறவர்களும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சில நேரங்கள்ல யெகோவா சாட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட மக்களை பார்க்கிறோம். அவங்க யெகோவான்ற தேவன் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாடுல தேவனை பற்றி குறிப்பிட்டிருக்கிற அந்த பகுதிகளை மாத்திரமே மையப்படுத்துவாங்க. யூதர்கள் எப்படி இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ அந்த மாதிரியான சிந்தைகளுக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட அநேகர் இருக்காங்க. இந்த மாதிரி கள்ள போதகர்கள் அநேக கள்ள உபதேசங்களை கொண்டு வந்திருக்காங்க. நேத்திக்கு நம்ம 2 விஷயத்தை தான் நான் குறிப்பா சொல்லியிருந்தேன். செழிப்பின் உபதேசம், ஹைப்பர் கிரேஸோடைய உபதேசம். அது அல்லாம இன்னும் எத்தனையோ இருக்கு. அதை நம்ம ஒரு கூகுளில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபால்ஸ் டாக்டர்ஸ் பை ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னாலே அநேக காரியங்கள் வெளிப்படும். அத்தனை காரியங்களை மக்கள்கிட்ட தேவையில்லாமல் அவங்களுடைய மனதில் புகுத்தவர்கள் அநேகர் இருக்காங்க. இதில் முக்கியமாக என்னன்னா, இப்போ இந்த செழிப்பின் உபதேசமும் அதீத கிருபையாக இருக்கிறங்க உபதேசமும் அநேக இடத்துல பரவி கிடக்குது. ஏன்னா அது காதுக்கு இனிமையான வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு வருது இல்லையா? அப்படி அவங்க ஏன் செய்கிறாங்க? அந்தப்படியான உபதேசங்களை கேட்கறதுக்கு மக்களும் தன்னார்வத்தோட அந்தப்படியான சபைகளுக்கும் அந்தப்படியான உபதேசங்களும் தேடி ஓடும் போது சரி, அதிகமான மக்கள் நம்ம இடத்துல வர்றாங்க அப்படிங்கிற காரணத்தால அந்த உபதேசங்கள் பின்னாடி போறாங்க. இவங்களை பத்தி ரோமர் 16வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்படி ஆசீர்வாதத்தின் பின்னாடியும் ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் செழிப்பாக்குவாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே முழுமையான உபதேசங்களை கொண்டு போறவங்களுக்கு அவங்க தங்களுக்காக தங்களுடைய வயிற்றையே தேவன்னு நம்பி ஊழியத்தை ஆதாய தொழிலா மாத்திடுறாங்க அப்படிங்கிறத வேதவசனங்கள் காண்பிக்குது. இதன் மூலமா, அதுவும் முக்கியமா இந்த செழிப்பின் உபதேசத்தின் மூலமா வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ரீசன்ட் டேஸ்ல, அதாவது ஒரு 2 months முன்னாடி செழிப்பின் உபதேசத்துல மிகவும் பிரபலமான ஒருத்தர் பென்னி ஹின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நேர்காணல்ல வந்து ஒரு கன்ஃபெஷன் மாதிரி ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலை பத்தி இவ்வளவு நாள் நான் டீச் பண்ணியிருக்கேன், அது தப்புன்னு நான் உணர்றேன், அதுக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அநேகம் தரும் ஆண்டவர் வெளிப்படுத்தாத கள்ள தீர்க்க தரிசனங்களையும் நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி தவறான தீர்க்க தரிசனங்களுக்காகவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன கடைசியில கன்ஃபெஸ் பண்றாரு, ஆண்டோட வருகையில ஆண்டவர் நான் பார்க்கும்போது அவர் என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த உபதேசத்தினால வஞ்சிக்கப்பட்டவர்கள் மனமாற்றம் அடையணும் இல்லையா? அவங்களுக்கு அவங்களுடைய நிலை என்ன? அப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாடி போயிடக்கூடாதுங்கிறதான் முக்கியமா நம்ம இந்த நாட்கள்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரமாட்டாரா? செல்வ செழிப்பை தரமாட்டாரானா? ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய அத்தியாவசியங்களை மீட் பண்றவரா இருக்காரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது அவர் நமக்கு சகலத்தையும் அவர் சந்திக்கிறவரா இருப்பாரு. அப்போ நிறைய பேர் செல்வ செழிப்பா இருக்காங்களேனா, ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். நல்ல உழைப்பை போட்டு அதன் மூலமா முன்னேறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் தடை செய்கிறவர் அல்ல. நீதியும் நியாயமாவும் நடந்துக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமா அவங்கள ஆசீர்வதிச்சு அனுகிரகம் பண்ணுவாரு. ஆனா இதையே பின்பற்றி நான் இப்படி ஆயிடுவோம், அப்படி ஆயிடுவோம், ஏன்னா வசனங்கள் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு அதை மாத்திரமே பின்பற்றிட்டு போனா அதில் நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்களா மாறிடுவோம் இல்லையா? அதனால அந்தப்படியான
படியான உபதேசங்களுக்கு பின்னாடியும் போகக்கூடாது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லாத அநேக காரியங்களை டீச்சிங்ஸ்ல கொண்டு வருவாங்க. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ரிஜிடா யூதர்கள் ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதை கூட உபதேசமா நிறைய பேர் வச்சிருக்காங்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. இதன் வழியாலாம் போனாங்கன்னா அது எது ஆண்டவர் சாராம்சமா வச்சிருக்காரோ அதை விட்டு வழி விலகி போயிடுவோம் இல்லையா? அப்போ அந்தப்படியான காரியங்களுக்குள்ளார நம்ம போகக்கூடாதுங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை 2, அது அவரிடத்துல அன்பு கூறுவதும் நம்மளை போலவே பிறரிடத்துலயும் அன்பு கூறுவதும். அந்த மாதிரியான நல்ல உபதேசத்துல எப்படி அநேகருக்கு அன்பு காண்பிச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறத குறிப்பா நம்ம அதை பின்பற்றி நம்ம போகணும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரோட அதீதமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதாவது ஜெபத்தினாலும் அவருடைய வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாகவும் வேதத்தை தியானிக்கிறதன் மூலமாகவும் நாம இந்தப்படியான உபதேசங்கள்ல இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படுவோம். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 24வது அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்துவானவரே கடைசி காலங்கள்ல இந்த கள்ள போதர்கள் எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இந்த மாதிரியான பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்தப்படியான விஷயங்களை அவங்க செய்யும் போது அவங்கள பின்பற்றி ஒரு கூட்ட மக்கள் போவாங்க. அப்ப என்ன ஆவாங்க? அவங்க எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. அதனால்தான் அற்புத அடையாளங்களுக்காக ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. அன்றைக்கு ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்ததே அவரை முதல்ல அவங்க பின்பற்றி வரணும்னு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை ஆரம்பத்துல ஏன் செய்யறாரு? முதலாவதா அவர் தேவன், அவரை நம்ம பிடிச்சு கொள்ளணுங்கிறதுக்காக அந்த அற்புத அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுது. அதற்கு பின்பாக நம்மள அந்த பாவத்திற்கு நீங்கி பரிசுத்தத்திற்கு ஏதுவா நடத்தப்படுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளவே தேவன் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதை நிறைய நேரங்கள்ல நம்ம மறந்துடுறோம். இதையெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடைசி நாட்கள்ல ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள புதல் குறித்தும் கொடுக்கிற இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவருடைய உண்மையான வார்த்தைகளை தியானிச்சு அதன் பின்னாடி நம்ம போகலாமா? இதை காண்பித்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள போதுகளை குறித்தும் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது தகப்பனே. ஆண்டவரே, இதை அறிந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. அப்பா, காதுக்கு இனிமையான வசனங்கள் எல்லாம் தகப்பனே, உண்மையான ஆரோக்கியமான உபதேசங்களை தேடி அதே போல தகப்பனே எங்களுடைய செழிப்பிற்காகவும் எங்களுக்கு அப்பா சிலர் கொண்டு வருகிற ஒரு தவறான உபதேசங்கள்னாலும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாத படிக்க உம்முடைய பரிசுத்த ரத்தம் சிந்த பெற்றது எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளார சேர்த்து கொள்ளவேங்கிறத புரிந்து கொள்வதற்கதாய் எங்க ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க ராஜா. அப்படியே நீங்க நடத்த போயிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.